நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. சம ப்ரோ. ஆனால் என்ன கடைசியில் தலை தோனி இறங்கல, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் 50th IPL மேட்ச் இன் சென்னை போல் இட் வாஸ் வெரி நைஸ். தி லாஸ்ட் தே த்ரோ தி பால் அண்ட் ஆல், இட் வாஸ் வெரி நைஸ். இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரோ ஃபைனல் ஐபிஎல்ங்கிறத நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஃபைனலாக இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அவர் கோச்சாவது நம்ம சிஎஸ்கேக்கு திரும்பி வரணும். அதுதான் எங்களோட ஆசை, எல்லாரோட ஆசையும். ப்ரோ கோஹ்லி ஃபேனு, பட் ஸ்டில் நம்ம சிஎஸ்கே தலைக்காக கண்டிப்பாக ஃபைனல்ஸ் போகணும். அதனால் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கணும் நெக்ஸ்ட் மேட்ச். அதுக்குன்னு கோலியை பற்றி தப்பாக பேசினா கோவம் வருமா வராதா? நான் தோனி ஃபேன் தான் ப்ரோ, நான் ஒத்துக்கிறேன். நான் பக்கா சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனால் ஆர்சிபி கோலியை பற்றி தப்பாக பேசினா கோவமா? இந்தியா ஆடும்போது எதுக்கு போய் ஆர்சிபி இது விராட் கோலி செஞ்சுரி அடிக்கணும்னு சொல்கிறான்? தப்பா இல்லையா? அப்போ மட்டும் விராட் கோலி வேணுமாமா, இப்போ வேணாமா? அதெல்லாம் எப்படி ப்ரோ ஒத்துக்க முடியும்? அப்போல்லாம் ஒத்துக்க முடியாது ப்ரோ. சிஎஸ்கேனா ஆர்சிபி வேணும் ப்ரோ. ரெண்டும் டீம் தான், ரெண்டும் நல்ல டீம் தான். அதான் ப்ரோ, அது எதுக்கு ப்ரோ அப்படி சொல்லணும்? அவன் சொல்கிறது கரெக்டு தான். அவன் அதுக்குன்னு மீடியாவில் சொல்லுவான். அவன் போய் தனியாக சோசியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுக்கான், அதில் போய் சொல்ல வேண்டியது. எதுக்கு அவன் சொல்கிறான்? இதில் மேட்ச் செம்மையாக இருந்தது, சிஎஸ்கே வேணும்னு சந்தோஷம். ஆனால் கடைசி நேரத்தில் தோனி வரல, ரொம்ப வருத்தமாக போகிறோம். ஏன் வரலாம்? ரிஸ்வியன் பார்த்து தோனி அனுப்பிச்சிருக்கலாம். ஒருவேளை தோனியோட இங்கே லாஸ்ட் மேட்ச்சு வந்து ஏதாவது ஒரு பேட்டிங் சரியாக வரும். ஏன்னா பிச்சு வந்து இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால தான் ஃபஸ்ட் ஹாஃபும் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃபும் ரொம்ப ஸ்லோவாக இருந்தார். அதனால இன்னும் வரலையா என்னன்னு தெரியல. வந்திருக்கலாம் தோனி ரிஸ்வி அனுப்பாமல், அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே அதில் தான் ஒரு அப்செட்டாக இருப்பாங்க. இருந்திருக்கும். பிளேயர்ஸில் ஆல்ரெடி ஒரு கால் எடுத்து வச்சிட்டாங்க. ஃபைனல்ஸில் கலக்குவாங்கன்னு பார்க்கலாம். ஆர்சிபி வாய்ப்பு இல்லை, அதுக்கு சான்ஸே இல்லை. எல்லாம் ஈசாலா கப் வந்து ஈசாலா கப் நேம் தான், வாய்ப்பே இல்லை. விராட் கோலி மட்டும்தான் அது ஆடுறாரு, மற்ற யாருமே ஒழுங்காகவே ஆட மாட்டுறாங்க. மேக்ஸ்வெல் சுத்தமாக ஆட மாட்டுறாரு. இன்னைக்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ருத்ராஜ்லாம் நல்லான்னு இல்லை, அதான் ஓவராலாக நல்ல மேட்ச்சு. ஸோ சிஎஸ்கேக்கு லாஸ்ட் லீக் கேம் சென்னையில். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே வந்து ஃபைனல்ஸ்க்கு இங்கே வந்து ஆடணும் அப்படின்னு நாங்கள்லாம் விரும்புகிறோம். ஆக்சுவலாக இந்த கேம் வந்து ஓவரால் குட் கேம், கன்வின்சிங் விக்ட்ரி சிஎஸ்கேக்கு. ஒரு 200-210 அடிச்சிருவாங்க, சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி அது நடக்கலை. ஸோ ஆனால் இன்றைக்கி பேட்டிங் பவுலிங் பிச்சாக இருந்துச்சு. நம்ம பவுலிங் ஆர்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது. பத்திரானா முஸ்தபிசூர் இல்லாதனால 250 அடிச்சிருவாங்கன்னு நினச்சி வந்தோம் நாங்கள் 6. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து சிமர்ஜித் சிங்கும் தீக்ஷனாவும் அதுக்கு வந்து டாலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நல்ல ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து டாமினேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. 2 வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் வேறு ஆர்ஆரில். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கல. ஆமாம், எருங்கலானும் விக்கெட் கீப்பிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவே போதும். பயஸ் இல்லாமல் கேகேஆரும் எஸ்ஆர்எஸ் தான் போகிறாங்க. ஆனால் சிஎஸ்கே ஃபேன், சிஎஸ்கே கேகேஆர். ப்ரோ என்ன கடைசி வரைக்கும் தலையை பார்க்க முடியல, அது ஒன்று தான். இல்லை தலைக்கு கடைசி பார்க்கலாம் ப்ரோ. இன்னும் 2 வருஷம் ஆடலாம் என்னோட இது கருத்து. ஏன்னா அவர் கீப்பிங்காக பண்ணால் கூட போதும், இருந்தாவே போதும். அதே ரொம்ப இதுதான். ஈஸி அடிக்க வேண்டிய ரொம்ப தள்ளி போயிட்டாங்க. இல்லை அப்படி இல்லை, ராஜஸ்தான் ராயல்ஸும் பவுலிங் வந்து ஸ்டஃப்பு கொடுத்தாங்க. ஸோ அவங்களால சரியாக டிஃபெண்ட் பண்ணி ஆடினாங்க. லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 பாயிண்ட் அவ்வளோதான். ரன் ரேட் அடி ப்ளஸில் இருக்கான். ரன் பாயிண்ட் இருந்தால் போதும், அடுத்த இது பண்ணு சொல்லிட்டு பண்ணிருக்கணும். ஆர்சிபி மேட்ச் அது எதுக்கு? ஆர்சிபி கண்டிப்பாக ஆர்சிபி நல்லா தான் போதும். ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்குது. பெங்களூர் மேட்சாக இருக்கும் பெங்களூரில். ஸோ எங்களுக்கு பக்கம் தான். வி ஆர் ரெடி டு கோ அண்ட் வாட்ச். Match good match. Okay, finally CSK won. We have one more match to go. Okay, தோனி வின் பண்ணி பிளே ஆஃபும் அநேகமாக நம்ம சேப்பாக்லே நெக்ஸ்ட் மேட்ச் வில் பிளே. ஆல் த பெஸ்ட். ஓகே. ஆமாம், we expected only but he didn't come. Thank you. இந்த லாஸ்ட் மேட்ச்ன்றாங்க சேப்பாக்ல தோனிக்கு. I don't think. Maybe play offல வரலாம். நெக்ஸ்ட் ஐபிஎல் ஆடுவார் நினைக்கிறீங்களா? அது தெரியலங்க. கப் யார்? சிஎஸ்கே ஜெயிச்சா நல்லாயிருக்கும். டஃப் நிறைய டீம் இருக்காங்கன்றாங்க. டஃப் டீம்ஸ் எல்லாருமே இருக்காங்க. பட் சிஎஸ்கே இஸ் ஆல்சோ டஃப் டீம், ரைட்? பார்த்தாவே போதும் ப்ரோ. தலையை பார்க்கணும்னு வந்தோம், பார்த்துட்டோம். நான் ஆசைப்படல ப்ரோ. தலை வந்து அந்த கிரவுண்டில் வந்து இறங்கினாவே போதும். அவர் கை காட்டுறது அதுலேயே போதும் ப்ரோ. தலைவர் வந்து கிரவுண்ட் ப்ரெசன்ஸே போதும் ப்ரோ. தலை ஃபீல் செட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது, போயிட்டு வரது நடந்து அதுவே போதும் ப்ரோ. தலையை பார்த்து தலை வந்து அடிக்கணும், அதெல்லாம் ப்ரோ. தலை தரிசனம் பார்த்தாச்சு ப்ரோ. அதுவே எங்களுக்கு எல்லாம் திருப்தி ப்ரோ. தோனி வரான்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தேன். லாஸ்ட் மேட்ச் உள்ளே பார்க்கணுன்னு, பட் பார்க்கவே முடியல. ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். மேட்ச் வேறு லெவலு. கெய்க்வாட் கடைசி வரைக்கும் கேப்டனாக சூப்பராக நின்று ஆடினாப்ல. மேட்ச் வேறு லெவலு. தலை ஆடல ப்ரோ, அதுதான் கொஞ்சம் வருத்தம். மற்றபடி கேப்டனாக நல்லா பண்ணிட்டார் கெய்க்வாட். ஆமாம் ப்ரோ, அது கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, தலையை ஸ்க்ரீனில் பார்த்தாச்சு. தோனி ஆடுறதை பார்க்க
பார்க்க முடியல. லாஸ்ட் சேப்பாக் மேட்சாக இருக்குமோன்னு தோணுது. நான் தோனி விளாட்றது பார்க்க முடியல அப்படிங்கிறது மட்டும் ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. மற்றபடி மேட்ச் சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே நல்லா விளாண்டாங்க. அடுத்த ஒரு மேட்ச் ஆர்சிபியோட இருக்குது, அதை வச்சு தான் ப்ளே ஆஃப் சான்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியும், பார்ப்போம். ரொம்ப சீக்கிரம் முடிய மேட்ச் ரொம்ப இழுத்துட்டாங்களோ? சீக்கிரம் முடிய வேண்டிய மேட்ச் தான் ஆக்சுவலாக, ரொம்ப இழுத்துட்டாங்க. ஸ்டார்டிங் நல்லா சீக்கிரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நடுவில் வந்து ரொம்ப மந்தமாயிருச்சு. மோயின் அலி வந்த டைமு அது மந்தமாயிருச்சு. ஆனால் லாஸ்ட் கொஞ்சம் முடிகிற 15-16 ஓவர் நல்லா அடித்தாங்க. லாஸ்ட் 2 ஓவராக கொஞ்சம் மந்தமாக தான் போச்சு. செம்மையாக மேட்ச். தலை இறங்கல எப்படி பாருங்க? தலை வரல, அது கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சு. மற்றபடி சூப்பர் மேட்ச் தலை. थाला आया नहीं, हरियाणा से आए थे देखने के लिए, थाला की बैटिंग ही नहीं आया. நான் ரொம்ப சிஎஸ்கே ஃபேனு. இப்போ மேட்ச் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். மேட்சே பார்க்க இது கொடுக்குறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க மேட்ச் தோனி பார்க்க போகிறேன். இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து ஸ்போர்ட்ஸ் ஹவுஸ்லேருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்திருக்கோம். தோனி பார்க்க தான் அவ்வளோ வந்திருக்கோம். எங்கள் தலை தோனி தோனி ஐ லவ் சப்போர்ட் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஃபைனலில் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இதே சிஎஸ்கே ஃபைனலில் கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவாங்க. தலை தோனி இன்றைக்கி விளையாடுவார்னு நினச்சேன். ஆனால் அவர் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக அடுத்த ஃபைனல் எதிர்பார்ப்போம். கப்பு நம்ம தான் வின் பண்ணுறோம். இந்த மேட்ச் ரொம்ப ஒரு சிம்பிளாக போகிற மாதிரி இருக்குது. ஆமாம் முடிஞ்சிருச்சு. போனதே தெரியல. டக்குன்னு அடித்தாங்க, டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்கு. ஆர்சிபி வேற அடுத்த மேட்ச் இருக்குது, அவங்க ஜெயிச்சாதான் நம்ம போக முடியும். இல்லை விளையாடுறத பார்த்தா ஜெயிச்சிருவாங்க தான் தோணுது. எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டே வராங்க, பார்க்கலாம். நம்மக்கிட்ட தோனி இருக்காரு, தோனி இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. அப்படியும் மீறி அவங்க இது பண்ணாலும் போட்டி போடுவோம், பேசிக்கலாம். எங்கே போயிட போகிறாங்க. Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil.